அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்கும் குரூப் 4 தேர்வுக்குமான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இன்று நடைபெற்ற 28/12/2024 அன்று நடைபெற்ற 7ஆம் வகுப்பு தமிழ் மற்றும் 9ஆம் வகுப்பில் கணிதம் பகுதியில் அளவியல் பகுதியில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடை குறிப்புகளை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. மொத்தம் 100 கேள்வி 100 மதிப்பெண்கள். இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நாம் டெய்லி ப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு. அந்த வகையில் அப்கமிங் வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கும் குரூப் 4க்கும் ஸ்டில் நோட்டிஃபிகேஷன் வர வரையும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மாணவர்களுக்காக இலவசமாக மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதை சரியாக பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, பெயர் அறியா பிரித்தெழுதுக. சரியான விடை பெயர் கூட்டல் அறியா. கேள்வி 2, பொறுத்துக. நெடில் தொடர். நெடில் தொடருக்கான எடுத்துக்காட்டு வந்து காது. உயிர் தொடர் கன்று. மென் தொடர் குற்றியில் வருது எடுத்துக்காட்டு மாற்றி சொல்லிட்டேன். நெடில் தொடருக்கு வந்து பார்த்திங்கன்னா காது, உயிர் தொடருக்கு கயிறு, மென் தொடர் குற்றியில் இருக்க எடுத்துக்காட்டு கன்று, இடைத்தொடருக்கு மார்பு. சரியானோடைய ஆப்ஷன் சி. கேள்வி 3, வங்குல் பொருள் தருக. வங்குல்னா காற்றை குறிக்கும். கேள்வி 4, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்கள் ஒருவர். சரி. கூற்று 2, கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 38 பாடல்களையும் பாடியுள்ளாரா? கலித்தொகையில் மருதத்திணையில் 38 பாடலை வந்து பாடியிருக்க மாட்டார், தப்பு. 35 பாடல்களை பாடியிருப்பார். அப்போது கூற்று 1 சரி, 2 தவறு. கேள்வி 5, வவ்வால் என்னும் சொல்லின் மாத்திரை அளவு என்ன? வவ்வால் என்பது ஔகார குற்றியலுகரத்தில் வரும். ஔகாரத்தில் அப்போது ஔகார எழுத்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்து வரும்போது வவ் தனித்து வரும்போது மட்டும்தான் 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதே ஒரு சொல்ல வரும்போது என்னென்னா முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். இங்கே வவ்வாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாத்திரைனா 4 மாத்திரை. வவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாத்திரை. வாக் நெடிலுக்கு 2 வவ்வாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வவுக்கு 1.5 மாத்திரை. ஏன்னா சொல்ல வரும்போது 1.5 மாத்திரை வரும். அடுத்து நெடிலுக்கு வாக்கு வந்து 2 மாத்திரை. அடுத்து இல்லுக்கு 1/2 மாத்திரை. இப்போ மொத்தம் 4 மாத்திரை வந்து பயின்று வந்திருக்கோம். கேள்வி 6, பொறுத்துக. பந்தர் என்பது பந்தல்னு வந்திருக்கணும், இங்கே பந்தர்னு வந்திருக்கு, அப்போ அது கடைப்போலி. மஞ்சுன்னு வந்திருக்கணும், இங்கே மா வந்து மைய மாறி இருக்குது, அப்போ முதற்போலி. 5ன்னு வந்திருக்கணும், இங்கே 5 இடையில் வந்திருக்கு, அப்போது இடைப்போலி. 5ன்றது 5 3மே மாறி இருக்குது. அனைத்து சொற்களும் வந்து மாறி இருக்கணும். 5ன்னு வந்திருக்கணும், இங்கே 5ன்னு வந்திருக்கு, அது முற்றுப்போலியில் வரும். அரையர் என்பது வந்து இடைப்போலியில் வரும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 7, உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம். இவ்வடிகளில் பயின்று வருவது உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம். இதில் என்னென்னா மோனை எழுத்து உ. மோனைனா முதல் எழுத்து ஒன்று தொடுப்பது மோனை, எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்று தொடுப்பது எதுகை. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 8, கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக. இவ்வடியில் முதல் சீரில் அமைந்து வரும் தொடை எது? முதல் சீரில் கோ. அப்போது மோனை தொடை தான் வந்து அமைந்துள்ளது. கேள்வி 9, சொல்லின் முதலில் மட்டுமே இடம் வருவது. சொல்லின் முதலில் மட்டுமே வரும் குறுக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஔகார குறுக்கம். கேள்வி 10, உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என எந்த உலக தமிழ் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது? உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என எந்த உலக தமிழ் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது? 5ஆம் உலக தமிழ் மாநாடு 1981. கேள்வி 11, திருக்குறளின் பொருட்பாலில் அடங்கிய அதிகாரங்கள். பொருட்பாலை பொறுத்தவரை 70 அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கும். அறம் 38, இன்பம் 25 அதிகாரங்கள் இருக்கும். கேள்வி 12, போனாலஜி என்பதுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. போனாலஜினா ஒலியியல், சவுண்டு. கேள்வி 13, நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் சங்க இலக்கியம் எது? அகநானூறு. கேள்வி 14, திருக்குறளை போன்று அறம்பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்ட நூலின் ஆசிரியர் யார்? சமண முனிவர். அதாவது அறம்பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்ட நூலின் ஆசிரியர், அதாவது நன்னூலின் ஆசிரியர் தான் சமண முனிவர். இங்கே இன்டைரக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திருக்குறளை போன்று அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்ட நூலின் ஆசிரியர் யார்? சமண முனிவர். கேள்வி 15, பொறுத்துக. எரானா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம், மீகாமன்னா கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே.
கேள்வி 16. பேலட் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. பேலட்னா கதைப்பாடல். கேள்வி 17. மகர குறுக்கத்தின் போது மகர மெய்யெழுத்து எவ்வளவு மாத்திரையில் ஒலிக்கும்? மகர குறுக்கத்தின் போது மகர மெய்யெழுத்து 1/4 மாத்திரை அளவே ஒலிக்கும். கேள்வி 18. சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவராக விளங்கியவர் யார்? சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவராக விளங்கிய வள்ளல் பாண்டித்துரையார். சுதேசி கப்பல் கம்பெனியை வ.உ.சி. தான் தொடங்கியிருப்பார் 1906. கேள்வி 19. வாய்மை எனப்படுவது யாது? வாய்மை எனப்படுவது யாதெனில் தீங்கு தராத சொற்களை பேசுதல். கேள்வி 20. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட ஒருவோன் வருக. இப்புறப்பாடல் அடியில் உணர்த்தும் கருத்து யாது? காற்றின் திசையறிந்து கப்பல் செலுத்தப்பட்டது. கேள்வி 21. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 கூற்று 2 எது சரின்னு பார்க்கலாம். கூற்று 1. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். சரி. கூற்று 2. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியமாகும். சரி. இங்க சரியானது கூற்று 2மே சரி. கேள்வி 22. சொலவடைகள் என்பது 2 கூற்று தந்திருக்காங்க. இதில் எது சரினா சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. சரி. பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். சொலவடைனா பழமொழின்னு என்று பொருள் இருக்கு. பழமொழி என்று இன்னொரு பெயரும் உண்டு. அப்போ 2மே இங்கே சரி. கேள்வி 23. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் 6 வகைப்படும். கேள்வி 24. டைஜிலாஜிக்ஸ் லாங்குவேஜ். டிஜிலாஜிக் லாங்குவேஜ் என்பது என்னும் சொல் தரும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. டைஜிலாஜிக் லாங்குவேஜ் என்பது இரட்டை வழக்கு மொழி. இரட்டை வழக்கு மொழி. கேள்வி 25. வாய்ப்புலி கோட்படா வாய் தீர்க்கேடில்லை. இவ்வரிகளில் கோட்படா என்பதன் பொருள் அது? கோட்படானா பிறரால் கொல்லப்படாது. கேள்வி 26. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? கூற்று 1 கூற்று 2 இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1. ஐரோப்ப கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களை புதுமையில் புகுத்தியவர் கொண்டைராஜா. தப்பு. ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோடு இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா தான் புகுத்தியிருப்பார். அப்போ முதல் கூற்று மாற்றி தந்திருக்காங்க. 2வது. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகள் ஒருவராக கருதப்படுவர் கொண்டையா ராஜு வந்திருக்கணும். இங்கே ராஜா ரவிவர்மான்னு தந்திருக்காங்க. அப்போது 2 கூற்றுமே தவறு. கேள்வி 27. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஸோ அற்று ஓம உறுப்புகள் போல புறைய மானமென அன்ன இன்ன பிற தற்றுனால வரும். அப்போ இது ஓமை அணி பயின்று வந்துள்ளது. கேள்வி 28. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட ஒருவோன் மருக என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட ஒருவோன் மருக என்ற புறநானூற்று பாடலை பாடந்து வெண்ணி கொய்த்தியார். கேள்வி 29. ப்ரீச்சிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எது? ப்ரீச்சிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் உபதேசம். கேள்வி 30. கூற்று 1 2. கூற்று 1 2 எது சரின்னு பார்க்கலாம். கூற்று 1. திருநெல்வேலி ஆற்றுக்கு தென்கரையில் சீவைகுண்டம் இருக்கிறது. சீவைகுண்டம் வடகரையில் இருக்கும், தென்கரையில் இருக்குது. அப்போ தப்பு. கூற்று 2. திருநெல்வேலி ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகர் இருக்கிறது. சரி. அப்போ இங்கே கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அப்போது சீவைகுண்டம் வடகரையில் இருக்கும். கேள்வி 31. பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது. ஸோ பகுப்பத உறுப்புகள் 6 இருக்கோ அதில் பகுதி விகுதி சந்தி சரிய விகாரன்ட்டு இந்த பகுப்பத உறுப்புகளில் பகுப்பதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது. காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எதுனா இடைநிலை. கேள்வி 32. பொறுத்துக. பெயர் பகுப்பதம் எடுத்துக்காட்டு நன்னன். வினை பகுப்பதம் எடுத்துக்காட்டு எழுதினான். இடைப்பகுப்பதம் இடைப்பகாப்பதத்துக்கு எடுத்துக்காட்டு இடைப்பகாப்பதம் எடுத்துக்காட்டு போல். உரி பகாப்பதத்துக்கு எடுத்துக்காட்டு களி. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 2 3 4 1 தான் சரியாக இருக்குது. கேள்வி 33. பின்வருவனற்றுள் சரியானது எது? 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது வினைப்பெயர் எனப்படும். சரி. வினை பகுதியுடன் தொழிற்பெயர் பகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். வினை பகுதியுடன் தொழிற்பெயர் பகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். சரி. முதநிலை எவ்வகை மாற்றம் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தெரிந்த தொழிற்பெயரா? முதநிலை தொழிற்பெயர் என்பது மாற்றம் ஏற்படும். இங்கே தொழிற்பெயராக வருமானம் வராது. இப்போ முதநிலை என்பது எவ்வகை மாற்றம் பெறாமலா? மாற்றம் பெறும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
மூணாவது கூற்று தவறாக இருக்குது. சரியானது 1, 2 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 34. வந்தனன் என்பதன் விகுதி பெயர் யாது? வந்தனன் இதில் அன் என்பது வந்தனன் வா குட்டல் இந்து குட்டல் இந்து குட்டல் அன் என பிரியும். இதில் வந்தனன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இங்கே அன் என்பதற்கான வினைமுற்று விகுதி பெயர் தான் கேட்டிருக்காங்க. அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. கேள்வி 35. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொல் எனப்படும். கேள்வி 36. பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமை கட்டளைகள். இக்குறளில் எவ்வகை அணி பயின்று வந்துள்ளது? பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். இக்குறளில் எவ்வகை அணி பயின்று வந்துள்ளதுனா ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளது. கேள்வி 37. பொறுத்துக. பருதினா கதிரவன் அல்லது சூரியனை குறிக்கும். வெறுப்புனா மலை. நிகர்னா சமம். அன்னதோர்னா அப்படி ஒரு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 38. ஒரு நாட்டின் அரண் காவல் பாதுகாப்புன்னு சொல்லலாம். ஒரு நாட்டின் அரணாக விளங்குவது திருக்குறள் என திருக்குறள் குறிப்பிடுவது. ஒரு நாட்டின் அரண் என திருக்குறள் குறிப்பிடுவது தெளிந்த நீர், நிலம், மலை, காடு. இவை 4 தான் ஒரு நாட்டின் சிறந்த அரண்களாக இருக்கின்றன. தெளிந்த நீர், நிலம், மலை, காடு. சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 39. திருக்குறளார் வி முனுசாமி அவர்களின் நூல் அல்லாதது எது? திருக்குறளார் வி முனுசாமி அவர்களின் நூல் அல்லாதது எதுனா திருக்குறளில் நடைமுறை. இந்த நூலை மட்டும் தான் எழுதியிருக்க மாட்டார். அதே சிந்தனை களஞ்சியம், வள்ளுவர் காட்டிய வழி, வள்ளுவர் உள்ளம் ஆகிய நூல்கள் எழுதந்து திருக்குறளார் வி முனுசாமி. 39. இந்த திருக்குறளின் நடைமுறை இந்த நூல்ன்றது அப்படி எதுவும் கிடையவே கிடையாது. திருக்குறள் விரிவுரை இருக்குது, திருக்குறள் தெளிவுரை நூல் இருக்குது, ஆனால் நடைமுறை என்பது கிடையாது. அப்போ திருக்குறள் வி முனுசாமி அவர்கள் நூல் அல்லாதது எதுனா டி ஆப்ஷன். மற்ற 3 நூல் எழுதியிருப்பார். சிந்தனை களஞ்சியம், வள்ளுவர் காட்டிய வழி, வள்ளுவர் உள்ளம். கேள்வி 40. மே என்பதன் பொருள். ஓரெழுத்து ஒரு மொழியில் மேனா அன்பை குறிக்கும். கேள்வி 41. புனையா ஓவியங்கள் பற்றிய செய்திகள் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றன? புனையா ஓவியம் என்ற செய்தி பார்த்தீங்கன்னா நெடுநல்வாடையிலும் மணிமேகலையிலும் இடம்பெற்றிருக்கும். புனையா ஓவியங்கள் பற்றிய செய்திகள் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்குன்னா நெடுநல்வாடை, மணிமேகலை. கேள்வி 42. பின்வருவனற்றுள் சரியானது எது? இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசனின் சிறப்பு பெயர் முத்தையான்னு தந்திருக்காங்க. தப்பு. கண்ணதாசனுடைய இயற்பெயர் தான் முத்தையாவை தவிர சிறப்பு பெயர் கிடையாது. அப்போது முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று, இவரின் இயற்பெயர் கவியரசா? கிடையாது. இவருடைய இயற்பெயர் முத்தையா. அப்போ ரெண்டுமே தப்பாக இருக்குது. அப்போது இயேசுகாவி எனும் நூலின் மலைப்பொழு எனும் பகுதி இடம்பெற்றுள்ளது. சரி. அப்போது சரியானது 1, 2 தவறு, 3 மட்டும் சரியாக இருக்குது. 1, 2 தவறு, 3 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 43. உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பி நீர் போல பலருக்கு பயன்படும். இப்பொருளுக்கேற்ற குறள் தருக. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. கேள்வி 44. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இக்குறளில் பயின்றுவதில் அணி என்ன? மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுருக்குமோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவு வளரும். இந்த திருக்குறளில் போல என்பது மறைந்து வந்துள்ளதா? இது எடுத்துக்காட்டு ஊமை அணியாகும். கேள்வி 45. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. காயிதே மில்லத் ஆங்கில மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றினாரா? தப்பு. தமிழ் மொழியை தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருப்பார். கூற்று 2. 1946 to 54 1946 to 54 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரா காயிதே மில்லத்? தப்பு. எப்போ இருந்தனா 1946 1952 வரை 1946 1952 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக விளங்கியிருப்பார் காயிதே மில்லத். அப்போ கூற்று 2மே தவறு. கேள்வி 46. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. ஊக்குவிடனா ஊக்கப்படுத்தும், குறினா குறிக்கோள், விரதம்னா நோன்பு, பொழிகிறனா தருகிற. அப்போ சரியான விடை 3, 4, 1, 2. இங்கே ஆப்ஷன் மாறி இருக்கும், மாற்றிக்காக. 3, 4, 1, 2 தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 47. பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழி தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று சொன்னது மூவா. சரி. மூவரதராசனார் இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். 2வது கூற்று பாருங்க, நல்லா கவனிங்க. மூவாவா சொல்லியிருப்பார் இந்த இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு? கிடையாது. தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொன்னது தொல்காப்பியர். அப்போ 2வது கூற்று தவறு. 3. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். 3 சரி இருக்கு. அப்போ இங்கே சரியான விடை கூற்று 1, 3 சரி, 2 தவறாக இருக்குது. கேள்வி 48. எளிய நடையில்
தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் என்று படிகளை பாடியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். கேள்வி 49. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று காரணம். கூற்று வல்லின எழுத்துக்களான கசட தபர மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் ஆகும். சரி. காரணம் எடுத்துக்காட்டு பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று, குறியீடு. சரி. அப்போ இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டு சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 50. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று காரணம். கூற்று நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் குழு உக்குறி. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் குழு உக்குறியா? கிடையாது. இங்கே குழு ஊக்குறின்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே, அவங்களுக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் திருடர்களுக்கான அவங்களுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் குழு ஊக்குறின்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே முதல் கூற்று தவறு. 2. மங்களமான சொற்களை மாற்றி மங்களமற்ற சொற்களால் குறிப்பிடுதல் குழு ஊக்குறியா? தப்பு. மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமாக மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா திருத்தி எழுதுன்னு சொல்லலாம். இங்கே குழு ஊக்குறின்னு தந்திருக்காங்க. அப்போது கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே தவறு. கேள்வி 51. இவற்றில் எது தற்போது உரைநடை வழக்கில் இல்லை? தற்போது உரைநடை வழக்கில் இல்லாதது குற்றியல் லிகரம். கேள்வி 52. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று காரணம். சாரி, இது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. காரணம். கூற்று காரணம். கூற்று இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. சரி. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. ஸோ சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் கிடையாது. அப்போ இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. கேள்வி 53. இலக்கண குறிப்பு தருக. பொற்றொடி வந்தால் என்பது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால் இலக்கண குறிப்பு என்ன? மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. கேள்வி 54. கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்க. கூற்று எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையாக கருத்து உணர்கிறது. சரி. எழுத்து மொழியை விட பேச்சு மொழி தான் வந்து எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. சரி. காரணம் பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாலும் இணைகிறது. சரி. இப்போ இங்கே கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. கேள்வி 55. முறையான திருக்குறள் எதுவென கண்டறிக. அப்போ இந்த திருக்குறள்லேருந்து மாறி இருக்குது, அதில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். அதாவது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் கெடும், செய்யக்கூடாததை செய்தாலும் கெடும். அதுதான் அதுக்கான பொருள். நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கிறோங்க. டிஎன்பிசிக்கு படிக்கும்போது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு, 2025 வந்துருச்சு. நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்காமல் இருந்தாலும் தப்பு, படிக்கக்கூடாமல் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா படிக்கிற டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெளியே போகிறது, அடுத்து திருமணம், அடுத்து நிறைய நிகழ்வு வருது, ஊருக்கு போயிட்டேன், இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதனா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டேன், அதனால் இந்த வீக் வந்து நான் படிக்கலை அப்படின்னு சொல்கிறதும் வந்து இந்த திருக்குறள் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு பொருத்தும். செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் கெடும், செய்யக்கூடாததை செய்தாலும் கெடும். அதுதான் அதுக்கான சரியான பொருள். கேள்வி 56. சரியற்ற கூற்று எது? காயிதே மில்லத். ஸோ காயிதே மில்லத் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? அதாவது சரியற்றதுன்னா தவறானது. இவர் 1947 முதல் 1952 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். 47 கிடையாது, 1946 1952 வரை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருப்பார். அப்போ சரியற்றது ஆப்ஷன் ஏ. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றியிருப்பார். சரி. காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். சரி. தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வாதிட்டார். சரி. கேள்வி 57. கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தனிப்பாடல் திரட்டு நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 58. பூதத்தாழ்வார் பிறந்த இடம் எது? பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மாமல்லபுரம். கேள்வி 59. கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்க. கூற்று காரணம். கூற்று எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. காரணம் பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாலும் இணைகிறது.
ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. கேள்வி 60. 2 கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகிட்டு வந்திருக்கு, பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வராமல் பார்த்துக்கலாம். முறையான திருக்குறள் எதுவென கண்டறிக. சரியானது ஆப்ஷன் ஏ. செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். கேள்வி 61. சரியற்ற கூற்று எது. காயிதே மில்லத் 1947 முதல் 52 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. 1946 1952 வரை தான் இவர் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார். அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 62. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது. தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமரா நூலகம். கன்னிமரா நூலகம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1896 தொடங்கியிருப்பாங்க. சரஸ்வதி நூலகம் எப்போ தொடங்கினாங்க, 1122 தொடங்கியிருப்பாங்க. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ தொடங்கினாங்கன்னா 2010 தொடங்கியிருப்பாங்க. கீழ்திசை சுவடி நூலகம் எப்போ தொடங்கினாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 63. ஒன்றாக முன்றிலோ இல் என்னும் பழமொழியில் முன்றில் என்பதன் பொருள். முன்றில்னா வாசலை குறிக்குமா, முன்றில்னா வாசல். கேள்வி 64. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரல போன்றவை டேஸ் உறுப்புகளாக வரும். ஓம உறுப்புகளாக வரும். அப்போ ஓம உறுப்புகள் திருக்குறள் இதெல்லாம் வந்திருந்தால் அது என்ன, ஓமையணியில் வரக்கூடியதாக இருக்கும். மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமையணி. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரல போன்றவை டேஸ் உறுப்புகளாக வரும், ஓம உறுப்புகளாக வரும். கேள்வி 65. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார். பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். கேள்வி 66. அஃறிணை பெயர்களின் எழுத்திற்கு பதிலாக இறுதியில் நிற்கும் டேஸ் மகரம் கடைப்பொலியாக வரும். நகர மகரம், நகர மகரம் கடைப்பொலியாக வரும். கேள்வி 67. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே இருந்த வேறுபாட்டை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியவர் தொல்காப்பியர். கேள்வி 68. மகர குறுக்கம் தன் மாத்திரை அளவில் குறைந்து எத்தனை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். கேள்வி 69. பண்டை கால தமிழ் நாகரிகம் பண்பாட்டு மக்களின் வாழ்க்கை முறை வீர முதலற்ற வெளிப்படுத்தும் நூல் எது. பண்டை கால தமிழ் நாகரிகம் பண்பாடு மக்களின் வாழ்க்கை முறை வீர முதலற்ற வெளிப்படுத்தும் நூல் எது. புறநானூறு. கேள்வி 70. பொறுத்துக. குறள் அதுக்கான அதிகாரம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும். இது எந்த குறளில் வரும்னா, எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா அழுக்காராமை என்ற அதிகாரத்தில் இருக்கும். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்பிற்பீர் புறங்குறாமை அதிகாரம். வலியார் முன் தன்னை நினைக்க என்பது அருளுடைமை அதிகாரத்தில் இடம்பெறும். ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் வேண்டி வல்லது அரசு இறைமாட்சி அதிகாரத்தில் வரும். சரியானோட ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 71. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வந்தால் அது சினையாகு பெயர். கேள்வி 72. பாரதாசன் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்தியார் என்பது எவ்வகை நூல். அது ஒரு நாடக நூல். எப்போ பிசிராந்தியாருக்கு சாகித்ய அகாடமி விருது தந்தாங்க, 1969 தந்திருப்பாங்க. கேள்வி 73. பிரித்தெழுதுக. குற்றிய லிகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றிய லிகரம். கேள்வி 74. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். கேள்வி 75. தமிழிசை காவலர் என போற்றப்படுபவர் யார். தமிழிசை காவலர் என போற்றப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதர். தமிழிசை காவலர் என போற்றப்படுபவர் யார், டி.கே. சிதம்பரநாதர். கேள்வி 76லேருந்து 100 வரை பார்த்தீங்கன்னா மேத்ஸ் கொஸ்டினுக்கான கீயை மட்டும் பார்க்கலாங்க. கேள்வி 76க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 77 சரியான விடை ஆப்ஷன் ஏ. 78 சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 79 சரியான விடை பாம்பே. 80 சரியான விடை ஏ. 81 சரியான விடை டெல்லி. 82 சரியான விடை பாம்பே. 83 சரியான விடை ஆப்ஷன் சி. 84 சரியான விடை ஆப்ஷன் ஏ. 85 சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 86க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 87க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 88க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 89க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 90க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 91க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 92க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 93க்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 94க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 95க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 96க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 97க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி.
98க்கு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 99க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 100க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. குறிப்பாக வார இறுதி நாட்களில் கிளாஸஸும் ரெகுலராக வந்து நேரடியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ மார்னிங் வந்து அந்த டெஸ்ட்டு நடக்கும். டெஸ்ட் முடிஞ்சு டிஸ்கஷன் முடியும். டிஸ்கஷன் முடிஞ்சதும் கிளாஸஸ் வந்து ரெகுலராக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை 100 கேள்வி. 100 கேள்வியில் 75 கேள்விகள் பொதுத்தமிழ் பகுதியிலிருந்தும் 25 கேள்விகள் கணித பகுதியிலிருந்து அளவியல் டாப்பிக்கில் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.